வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ்ட் ஆகிய இந்த கேம் தான் வந்து இன்னைக்கான வீடியோல வந்து ஒரு கண்டென்ட்டா ஏத்துக்க போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப நாளா வந்து வீடியோ நம்ம சேனல்ல வரல. அது வந்து இந்த சேனல் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன். நோ ப்ராப்ளம், அதுதான் இன்னைக்கு வீடியோ வருமே, அதனால மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ணு நல்லா செக்கச்சேவன்னு வச்சாச்சு, முடி கருங்கருன்னு வச்சாச்சு. அதில் வந்து கடைசியில் மாற்றிடுவேன். ஏன்னா இந்த கீழே வந்து கீழே லெஃப்ட் சைடில் வந்து 1 2 3 கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. நேம் வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அது ஏன்னா அந்த 2வது நம்பர் செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து எங்கே ரீஸ்பான் ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் சென்டராக இருக்குது. இதுவா இதுலேயே ரீஸ்பான் ஆகிப்போங்க. ஓகே, ஒயிட் ஸ்க்ரீனிங் சேஞ்ச் த ஸ்க்ரீன் சொன்ன வந்துட்டு. ஓகே, எங்கே இது ஸ்பான் பண்ணி விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தனி காட்டுக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு. சரி, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலை இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஓட்ட பண்ணணும். ஒரு நிமிஷம் வருங்க. என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல்ஸ்குள்ளே போயிட்டு இதில் ஓகே கண்ட்ரோல்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த டேப் டு மவுண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விடலாம். ஆட்டோ ரன்னி ஆஃப் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை ஆர்டர் இருக்கட்டும். லாங் க்ரோஸ் டிஸ்மவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். யூஸ் லாஸ்ட் ஃப்ளோ பட்டன், அது என்னதுடா புதுசாக இருக்கே, அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். அடுத்து இந்த லெஃப்ட் ஷூட் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு ஷோ கேரக்டர் நேம்ஸு ஃபுல் பிளே ஸ்டாட்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ணி விட்டுலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த ஹார்ட்வேர் லேஅவுட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதையும் ஆன் ஸ்க்ரீன் வச்சிடலாம். ஓகே, அப்படி கொடுத்துட்டா வேலையே முடிஞ்சுது. ஓகே, என்னது வந்துடுச்சுல. ஆஹா, ஃபர்ஸ்ட் இவனை தாங்க பார்ப்பேன். டெரடான் ஓயிராப்டர் நடுவில் வந்துடாத கூசுறா. நல்ல வேலைங்க அந்த நேம் காமிக்கல. இந்த கேமில் வந்தோடனே நல்ல லெவலாக இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, 7வது லெவல். ஓகே, நாட் பேட். ஏன்னா இப்போ தான் அந்த கேமுக்குள்ளேயே வந்திருக்கும். 7வது லெவல் மாட்டுறதே பெருசு. ஏன்னா நான் இன்னும் 2வது லெவல் கூட போனாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கல் வந்து கலெக்ட் பண்ண சொல்லிச்சு பார்த்தீங்களா. ரைட் சைடில் வந்து பர்சீட் சொல்லிட்டுருக்கு. அந்த பர்சீட் தான் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணேன் அதுதான் பண்ணோம். அதை பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு வுட்டு கலெக்ட் பண்ண சொல்லுது. வுட்டையும் நானும் உடைக்கிறேன். வுட்டு கையில் மாட்டுற மாதிரியே இல்லை. சொல்லி வாங்கல மாட்டுருச்சுங்க. ஓகே, அடுத்து தேட்ச் நினைக்கலாம். மரத்தோட தோலை கலெக்ட் பண்ண சொல்லுது. இதை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, இதுக்கடுத்து கிராஃப்ட் ஸ்டோன் பிக். ஒரு நிமிஷம், இவனா லெவலு 3வது லெவல். டே, இதுக்கு அவனே பரவாயில்லடா, போடா டே. ஓகே, ஸ்டோன் பிக் வந்து கிராஃப்ட் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, ஸ்டோன் பிக்கை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்டா அண்ட் கீழே வந்து ரொம்ப டவுனில் வந்து தெரியாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்னா ஒன்று வச்சா மேலே தரல, இல்லை கீழே வரல. இல்லை ரைட் சைடில் வந்து பிளர்ராக இருக்க மாதிரி இருக்குது. நான் அடுத்த வாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன் முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு லெவலப் வந்திருக்கு. அப்படியே ஹெல்த்து போட்டு அப்படியே என்னாச்சு. கேன்சல் கொடுத்துட்டேண்ணா, சாரி ப்ரோ. அப்படியே ஆயிடுச்சு. டப்புன்னு அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். பிகேக்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸ்விட்ச் பண்ணிடுவோம். ஃபிஸ்டா ஐயோ ஃபிஸ்ட்டு இப்போ வந்து பெரிஸ் கேதர் பண்ண சொல்கிறாங்கங்க. ஒரு 30 பெரிஸ் கேதர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கேதர் பண்ணுவோம். காசா பணமா? என்ன வரமாட்டேங்குது. வந்துருச்சுல. அதாவது லெஃப்ட் சைடு ஷூட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சா ஃபைபராக தான் மேக்ஸிமம் கிடைக்குது. அதனால ரைட் சைட்லேயே நம்ம வந்து அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபைபர் அவ்வளோ கிடைக்கல, பெரிஸ் அதிகமாக கிடைக்குது. அது ஒரு சின்ன பக்கு என்னமோ கருமமோ. ரைட் சைடில் ஷூட் பட்டனை வச்சு பண்ணால் அந்த மாதிரி தான் ஆகுது. அது வந்து வீடியோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து இருக்காது. அது காரணம் என்ன, நான் வந்து ஃபோன்லேயே இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால தான் வந்து ஃபோன்லேயே இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சேவிங் ஆகுது. கொஞ்சம் சாப்பிட சொல்லுது, சாப்பிடலாம். இந்த சாப்பிட்டா தண்ணி குறையும், அது சாப்பிட்டா மயக்கம் வந்துடும். அதனால சாப்பிட வேண்டிய பொருளை சாப்பிட்லாம். ஒரு நிமிஷம், ஃபுல்லாகிடுச்சு. தண்ணி குடிங்கல் அப்படின்னு சொல்லுது. தாகம் எடுக்குதோ அப்படிதான் நினைக்கிறேன். பின்ன எனக்கு எப்படி தெரியும்? நான் கீழே மறைச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது. அடுத்த வாட்டி தெரிஞ்சிடும். ஓகே, வெற்றிகரமாக 3rd லெவலுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்படி தானே சொன்னேன்.
இல்லை கரெக்டாக தான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு விடுங்க. இப்போ வந்து கேம்ப் ஃபயர் என்கிராம் வந்து அன்லாக் பண்ண சொல்லுச்சு, அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ண சொல்லுது. வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளிண்ட் தேவைப்படும், அதுக்கடுத்து ஃபைபர் தேவைப்படும், அதுக்கடுத்து வுட்டு தேவைப்படும், அதுக்கடுத்து தேட்ச் தேவைப்படும். ஓகே, சொல்லிக்கிட்டே போகிறது ஈஸி தான், கொஞ்சம் செயல்லையும் காட்டுவோம். ஓகே, ஃப்ளிண்ட்டு வந்து ரேராக தான் கிடைக்குது. இந்த கல் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்து கல்ல போய் உடைப்போம். இந்த கல்லில் ஒரே ராசி சரியில்லை. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி தேய்ச்சி விட்டு கலெக்ட் பண்ணிப்போம். விட்டு ஒன்றே வந்து கிடச்சிது. ஓ, இது நம்ம ஆல்ரெடி குத்துனோம் அந்த மரம் நினைக்கிறேங்க. இந்த மரத்தில் உடைப்போம், தேவையான பொருள் கிடச்சிடும். ஓகே, உட்டும் தேய்ச்சும் வந்து தேவையான அளவுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டோன் கலெக்ட் பண்ண திருப்பி போகலாம். இந்த குட்டி கல்லில் இருந்து ராசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, 2 ஸ்டோனு, 2 ஃப்ளிண்ட்டு. இதுலேயே ஃப்ளிண்ட்டாக கிடைக்குது. 1 3 கிடைக்குது. 1 3 இல்லை 2 திருப்பி 2 இல்லை திருப்பி 3 வருது. இந்த வந்துருச்சு. இல்லை 2 திருப்பி 2 திருப்பி 2. டே கொஞ்சம் ஸ்டோன் தாங்கடா. திருப்பி இதுக்கே வந்தாச்சு. இதுலேயும் கிடச்சிச்சு. 2 வுட்டு, 2 ஸ்டோனு. இன்னும் ஒரு ஸ்டோன் கிடச்சா நல்லா இருக்கும்டா. டேய், ஒரு ஸ்டோன்ரா கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த வேலையா என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ப் ஃபயர் இருக்கு பார்த்தீங்களா, கேம்ப் ஃபயரு, அதை தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு நிமிஷம். பராசர் என்ன லெவலில் இருக்கு? 4வது லெவல். நீனே வச்சுக்கூடா, நான் கேம்ப் ஃபயர் கிராஃப்ட் பண்ணிட்டு அப்புறமா வரேன். இப்போ கரெக்டாக பேக் பேக் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த சேவிங்லாம் வருமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் ஹேட்செட்டையும் அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். இது கொஞ்சம் என்ன இருங்க, அது இதுவாகட்டும். அதுவும் ஒன்று போட்டாச்சு, அதுவும் கிராஃப்ட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் தேவை நம்ம பிக்கை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதனால அந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கையோட பிக்காக்ஸையும் வந்து ரெடி. ஐயோ, தெரியாமல் ட்ராப் கொடுத்துட்டேங்க. திருப்பி ஏட்ரா கைப்புள்ள. இப்போ அப்படியே ரிப்பேர் கூடவே பார்ப்போம். ரிப்பேர் கொடுத்தாச்சு. சூப்பர். இப்போ இதை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். பிளேஸ் பண்ணுறா கைப்புள்ள. பண்ணியாச்சு. அடுத்த வேலையாக என்ன பண்ண போகிறோம்னா, ஃபியூல் த கேம்ப் ஃபயர். ஓகே, பாதி தேட்ச், அதாவது 15 தேட்ச் எடுத்து வச்சிடலாம். 31 இருக்கு. 31க்குலாம் பாதி கண்டுபிடிக்க முடியாதுங்க. 15.5 வைக்கணும். 15.5 நான் எங்கே போவேன்? 15 இல்லை 16 அந்த மாதிரி தான் இருக்கும். 15.5லாம் அந்த கேமில் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து கொளுத்தினதுக்கு அப்புறம் மீட் வேணும்னு கேட்பாங்க. அதனால நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இப்போவே கொஞ்சம் மீட்டு கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். இது 10, அட்லீஸ்ட் ஒரு 10 வேணும். விட்ற என்ன அவங்க, நான் வரும்போது வரல. இப்போ நீ வந்து என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கேன்? விளையாடி நான் சான்ஸ். 11ஆவது லெவல் பரவாயில்ல, நம்மளுக்கு ஹை லெவல் கிடச்சா அதை டைம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பசிட்டு வரோம், அதனால் இப்போதைக்கு இது தேவை கிடையாது நம்மளுக்கு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம லைட் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயரை கொஞ்சம் ஃபுட் குக் பண்ணலாம். பாதிலேருந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு மீட் மட்டும் குக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, குக் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் த ஹைட் ஸ்லீப்பிங் பேக் என்கிராம். அதாவது இந்த ஹைட் ஸ்லீப்பிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதோட என்கிராம் வந்து லேர்ன் பண்ண சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஹைட் கேட்குறாங்க, நம்மகிட்ட 15 ஹைட் தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கொலை பண்ண போகிறோம் இந்த டூடுங்களை. வாங்க கொலை பண்ணலாம். கொலை. டூடு கண்ணா எங்க போச்சு? ஓரமா போய் நடக்கதான் வாக்கிங் போச்சு, என்கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போச்சு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 25 லெவலா? இவன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இவனை விட்டுருவோம். இவன் டேய் வந்துடும். இப்போ கண்டினியூ பண்றா. என்கிட்ட மாட்டிக்கின்னு ஹேட்செட்லெஸ்ஸா. இவனும் 18 லெவல். பாடிக்கிட்டு சந்தோஷத்தில் பாடிக்கிட்டே இருக்கேன் லெவலை பார்த்துட்டு கூட. ஓகே, பரவாயில்ல. பாட்டு பாடினா நான் எல்லாம் ஹை லெவலாக கிடைக்குது. அதுக்கடுத்து நம்ம எதையுமே கொல்ல முடியாது, அதனால் அடிப்போம். இவன்டா கொத்த வரான். யார் சாமி நீ? நான் அடிக்க வர விளையாடே நான்சென்ஸ். ஒரு நிமிஷம், இவனோட ஹைடு வந்து கேதர் பண்ணிக்கலாம். பாவிடே ஒன்றும் ஒரே ஒரு ஹைட்ரா, ஒரே ஒரு ஹைடு. எவனை கொல்ல போகிறான் ஒரே ஒரு ஹைடுக்காக? யார் ஹை லெவல்? 29வது லெவல் ஃபீமேல். வாரே வா. 4வது லெவல். நீலாம் எதுக்கு இருக்க? அவனை பார்த்து கற்றுக்கோ. சத்து போ. எல்லாரும் செத்து போதுன்னு சொல்லுவாங்க, நான் சாத்து போன்னு சொல்லுவேன். நான் சாத்தி தான் நடிக்கிறேன். சாத்தி அப்படியே கண்ணத்துல ஒரு சாத்தி ஒன்று விட்டு செத்து போ.
வளர்ற மாதிரி இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூடுவை வந்து டேம் பண்ண போயிடும். ஏன்னா 29 லெவல் இது டீஸ் பண்ண ஆயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. பசியில் வரும்போது அப்படியே இவனே ஆல்ரெடி டேமில் இருக்கிறத காமிச்சு டேமாக எடுத்துக்கலாம். இல்லைனா மேல் ஒன்று இருந்துச்சு நினைக்கிறேன், மேல் ஒன்று 18th லெவல் அங்கே இருந்துச்சுல, அதை டேம் பண்ணிக்கலாம். 28வது லெவல் ஒன்று பார்த்துருப்போம், அது வந்து ஆனால் மேலு. டேய் டேஞ்சரா, சாரி அது ஃபீமேலு. அதனால் இதுதான் இருக்கும்போது ஓகே. ராப்டரும் ஸ்டெகும் சண்டை போட்டிருக்காங்க அங்கே, போட்டட்டும். இவன் அதுக்குள்ளே டேம் ஆகிட்டானா நல்லாயிருக்கும். ஓகே, வெயிட் பண்ணலாம். அப்படியே இந்த ஸ்லீப்பிங் பேக்கையும் கிராஃப்ட் பண்ணி விட்டுருலாம். இந்த நார்கோபெரி உனக்கு ஒன்று ஃபீட் பண்ணிடலாங்க. இப்போதான் கொஞ்சம் ஏறுது அன்கான்சியஸ். குறைஞ்சிச்சுன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவான். ஆனால் திருப்பி அடிக்கணும், இல்லை இந்த ராப்டர் பக்கத்தில் ஓடி போயிடுவான். இது எப்போ டைமாவ வெயிட் பண்ணி தான் இந்த பாட்டு தான் நான் வருது. ஓகே, இவன் டேமா போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தலைவன் டேம் ஆயிட்டாரு, 41வது லெவலில் இருக்காரு. இவரை எடுத்துட்டு கையிலேயே அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடலாம். வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே தான். ஐயோ தெரியாமல் இவனை கீழே போட்டேன். ஓகே, டேய் ஒரு நிமிஷம் ஏறுற கையில் டப்புன்னு ஓடிடலாம். தெரியாமல் தொட்டேன், அவனை அடிக்கிறனும். காம்பி அது வந்து கட்டாக இருக்கும். அதாவது நம்ம டூடுவே வந்து 2 காம்பியும் போட்டு தள்ளிச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் மீட் எடுத்துட்டு திருப்பி இந்த டூடுவை தூக்கிட்டு வீட்டாண்ட ஓட போகிறாங்க. ஓகே, வீட்டாண்ட வந்தாச்சு. இந்த ஸ்லீப்பிங் பேக்கை ப்ளேஸ் பண்ணி ஒரு தூக்கத்தை போட்டு உறங்கிடலாம். ப்ளேஸ் ஆக முடியும், கொஞ்சம் பேக்கில் வா. அவ்வளோதான், ப்ளேஸ் இட்ரா. ஸ்லீப் இன் யுவர் பேக். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நம்மகிட்டயும் ஃபுட் இல்லை, அவங்ககிட்ட ஃபுட் இல்லை. அதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா மீட் சாப்பிட போகிறோம். தூங்க வேணாமா? அதனால தான் இப்போதைக்கு 3 சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு சாப்பிட்டா தான் தூங்க முடியும், நாளை கழிக்க முடியும். ஓகே, அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லெவலப் வந்திருக்குங்க, லெவலப் போட்டலாம். எப்போவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு தான் மெயின் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். ஹெல்த் வந்து ஒரு 250க்கு வந்து எடுத்து வந்துடணும். நான் 200 எடுத்து வந்துட்டாலே அதுக்கு எடுத்து வெயிட் இதுன்னு போட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் ஹெல்த் வந்து எனக்கு வந்து 250 அப்பில் தான் இருக்கணும். அதாவது நான் என் வேர்ல்டுலாம் எப்போவுமே 300 வேலை வச்சுருப்பேன். நான் 250 இப்போதைக்கு போட்டால் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே போட முடியும். ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுறது, ஆக்சிஜனு, கிராஃப்டிங் ஸ்கில், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட முடியும். அதனால தான் இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ சாப்ஸை தேடி போயிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த பட்சத்தில் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் தேட்ச் ஹவுஸ்க்கு நம்மளுக்கு கார்னோ தானே அது. அங்கே அந்த மாஸ்கோ சாப்ஸை வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்குங்க. ஓகே, நம்ம இங்கே எவனாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு ஸ்வாம் சைட் போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே இருப்பானுங்க கண்டிப்பாக. கண்டினியூ பண்ணிக்கலாம். மாஸ்கோ சாப்ஸ் வந்து எதுக்கு தேடுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேட்ச் ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணி யூஸ் ஆகும். நம்மளுக்கு பொருள் கிராஃப்ட் பண்ண வந்து அவன் வாண்டரிங் போட்டு அவனே வந்து வுட்டு, தேட்ச், பைப்பருக்கு, பெரிஸு, அதுக்கடுத்து முட்டையும் கிடைக்கும், யூஸ் ஆகும். ஓகே, இங்கே இருக்கானான்னு பார்ப்போம். இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா திருப்பி வேறு எங்கேயாச்சும் போய் தேடணும். இருக்கானுங்களா? கண்ணு கெட்டின தூரத்தில் எவனுமே இல்லையே. என்னமோ பார்த்துனேன். டேப்பஜரா கைஸ், டேப்பஜரா அங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. கீழே டிலோபிசாரஸ் அவனுங்களை கடிக்கலான்னு பார்த்துருக்காங்க. டேப்பஜரா கடி வாங்குமா இல்லை தப்பிக்குமா? அதுக்கு முன்னாடி எவனும் இருக்கானா? இல்லை. ஓகே, அவங்க டேப்பஜரா விசஸ் டிலோபிசாரஸ் ஃபைட் பார்ப்போம். எப்படியோ டிலோபிசாரஸ் சும்மா கடிச்சாலே ஓடுவோம். கடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடிச்சிட்டாங்க. பறந்துட்டான்ல கைப்புள்ள. டேம்பர் ஓட்டம் அந்த மாதிரி தான் இருக்கான். என்னங்க நின்னுடா, நிற்க மாட்டானே இவன் இவ்வளோ கீட்ட. அதானே பார்த்தேன். போயிட்டான்ல. ஓகே, அந்த வழியை பார்ப்போம். ஒரு நிமிஷம். அங்கே இருக்காங்க. பிடிக்கணும்னா இங்கே வந்து தான் பிடிக்கணும். டிஸ் பண்ணிட்டான். இவன் கிட்ட போய் பார்ப்போம். ரேஞ்ச் அவுட் இருப்பான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்கான். இங்கே ஒரு ட்ரைக் இருக்கு.
இப்போ அங்கேருந்து வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தோம், அப்படியே அதாவது லெஃப்ட் சைடு வந்தோம் கொஞ்சம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்கோ சாப்ஸ் இருக்குது, ஒன்று ஃபீமேலு ஒன்று மேலு. ஆக்சுவலாக நான் வந்து மேல் தான் ஹை லெவல் எனக்கு வேணும். ஆனால் ஃபீமேல் கிடச்சா எனக்கு எக்குக்கு யூஸ் ஆகும். அதனால ஏன்னா எனக்கு வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குங்க. அதனால இவனோட எக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுட் பாரை வந்து ஃபுல்லாக்கிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து அமார் பெரியெலாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால போயிட்டு இங்கே வந்து அசூல் பெரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் கிடச்சிருச்சு. ஆனால் 2த்தையும் டேம் பண்ண பத்தாது. ஏன்னா நான் வந்து 2த்தையுமே டேம் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அதே சமயம் ஹை லெவலும் வேணும், அதே மாதிரி எனக்கு எக்கும் தேவைப்படுது. அதனால தான். ஓகே, இதில் தேவையான அளவுக்கு கிடச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அசூல் பெரி வேணான்னு சொல்லுவியா? இல்லை, நீ சொல்லி தான் பாரு. ஓகே, கையில் எடுத்துக்கலாம். கடை ஒன்று என்னது ஃபீட் இன்ட்டு வெரி 2 டைம். ஓ, அசூல் பெரியில் சார் சாப்பிட மாட்டீங்க, பார்த்துக்கலாம்டா. இல்லை அப்போ வரேன். முதல்ல இவனுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று ஃபீட் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா இன்னும் 2 தேவைப்படுது. ஏன்னா இவனுங்க நார்மலான இந்த அமார் பெரி அசூல் பெரிலாம் சாப்பிட மாட்டானுங்களாம். பார்த்துக்கலாம்டா, அவங்கள பார்த்துக்கிறேன்டா. ரைட்ரா. ஓகே, இன்னும் ஒரு 2 டின்டோ பெரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே, இன்னும் ஒன்று வேணும். ஒன்று கண்ணு ஒன்று கிடச்சிருச்சு கரெக்டாக. ஒன்று தான் தருவீங்களா? இதில் ஒரு 2 இடத்துக்கு போயிடுவோம், யூஸ் ஆகும்ல. 2 கட்சிச்சு. ஆமாம், ஐயோ இதில் கொஞ்சம் எடுப்போம். அப்படி எடுறா அப்படிதான் ஒன்றும் கிடைக்கல. அப்படியே இதில் எடுத்து போகுமா? எடுத்துப்போம். டின்டோ பெரிய அதோட கிடைக்கல. ஓகே, அது நமக்கு தான் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஓகே, இவன் வந்து இப்போ ஃபுட்டு கேட்குறான். இவனுக்கு வந்து கொடுத்து இவனை டேம் பண்ணியாச்சு. ரைட், இவனை வந்து ஸ்டாப் என்னது ஸ்டாப் கொடுத்துடலாம். இன்னும் அங்கே போயிட்டே இருப்பான் இஷ்டத்துக்கு. இவனும் கேட்டான். இவன் என்ன பண்ணா, 2 பேரும் ஸ்டாப் கொடுத்துட்டு 2 பேரும் பாசிவ் போட்டு அடுத்து 2 பேருக்கும் இப்போ வந்து வேண்டிங் ஆன் பண்ணி விட போகிறோம். அவனுக்கு ஆல்ரெடி வேண்டிங் ஆன் பண்ணிட்டேன். என்னடா நடக்குதுங்க? தூரம் போடா. என்ன வேலை கொடுத்தா என்ன வேலையை பார்க்குறானுங்க பார்த்தீங்களா இவனுங்க? ரைட்டா. ஓகே, உன்னை தூரமாக எங்கேயாச்சும் போயிட்டு நிறுத்திடுறேன், இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது. கரெக்டு தான். மண்டேலியே தாளம் போட்டு வாசிடுவோண்டி. இவனை வந்து மேலே லெஃப்ட் சைடு நிறுத்திடலாம். வா 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 வா. ஆக்சுவலாக அதனால நான் நிறுத்தல, ஆளுக்கு ஒரு சைடில் கலெக்ட் பண்ணாதான் இவனுங்க வந்து டப்புன்னு நம்மளுக்கும் நிறைய கிடைக்கும். இவனை வந்து மேலே வந்து லெஃப்ட் சைடில் நிறுத்தியாச்சு. இது மேலே ஏற முடியுமா? ஆமாடி. ஐயோ. ஓகே, இப்போ இவனை வந்து மேலே ரைட் சைடில் நிறுத்திடலாம். 1 ஃபாலோ. ஆடா சீக்கிரமா. நான் அந்த கல்லு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் இங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாடா பிளடி. ஃபேல் பிஹைண்ட். கீழே உண்டாராமா பின்னாடி. ஏய், இப்படி கொஞ்சம் தாண்டி தான் வாயேண்டா. திருப்பி ஏண்டா இதுக்கே போயிட்டு சீக்கிரம் வாடா. இப்படி வா. அஜு இங்க வா. டேய் சீக்கிரம் வாடா. திருப்பி டேய் வேணுண்டே பண்றீங்களா? இப்போ ஒரு வந்துட்டாங்க. இவனை வந்து இந்த சைடு வந்து நிறுத்திட போவான். இவனை இதுக்கு மேலே கூட்டு போக முடியாது. பார்த்தீங்களா, இப்போ வந்து எவ்வளோ கணக்கு எடுக்கும் பார்த்தீங்களா? ஒன்றுக்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 ஃபைபர் கலெக்ட் ஆகிடுச்சு. நம்ம கலெக்ட் பண்ணால் 1 2 3 தான் கிடைக்கும். ரெடி லக்கி ஆச்சுன்னா 20 30 கூட கிடைக்கும். ஆனால் வீண் நம்மளும் வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா, இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் மாதிரி. அதனால் போக போக 1/2 மணி நேரம் வரும். இந்த ஒரு 10 நிமிஷம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். 10 நிமிஷம் தானே. ஒரு எக் இருக்காது, எடுத்துப்போம் அப்படியே. ஐயோ பரவாயில்ல. நான் ஆக்சுவலாக வந்து மாஸ்கோ சாப்ஸ் எக்குன்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்தேன். ஆனால் இது வந்து கார்போனிக்ஸ் எக்காக இருக்குது. அண்ட் அவ்வளோதான் guys இந்த வீடியோ. ஒரு நிமிஷம் நம்ம இப்படி கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்னு அப்படிதான்
லெஃப்ட்டு எவனோ லெஃப்ட்டு இல்லை லெஃப்ட்டு திரும்படா இப்போ ஓகே இப்போ போடுறேன் அமௌண்ட்டை அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ், பாய்.